அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் நமது நட்சத்திர சுடர்மணி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரையும் இரு கரம் கொப்பி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட ஆஸ்ட்ரோ பரமேஸ்வரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஓம் குருபியோ நமக. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஜோதிடர்கள் அனைவருக்கும் ஜோதிட தின நல்வாழ்த்துக்களை கூறி ஒரு முருகனுடைய பாடலுடன் இன்றைய வகுப்பை துவங்குவோம். வரம் தருவாய் முருகா, வரம் தருவாய் முருகா, என் வாழ்வெல்லாம் உன்னையே வாழ்த்தி வணங்கிடவே வரம் தருவாய் முருகா. படாதிருக்கவும் வளைபடாதிருக்கவும் மலர்ப்பதம் தொடுவே மகிழ்ச்சியில் திளைத்திடவே மலர்ப்பதம் தொடுவே மகிழ்ச்சியில் திளைத்திடவே வரம் தருவாய் முருகா. குழந்தை திருக்கோலம் கொடுப்பாய் பழனியிலே குருவாய் பருவாய் குந்தகபதியினிலே. குழந்தை திருக்கோலம் கொடுப்பாய் பழனியிலே குருவாய் வருவாய் குந்தகபதியினிலே. பரந்தங்கள் மறுவிடவே மகிழ்ந்தாய் செந்திலே மருந்தங்கள் மறுவிடவே மகிழ்ந்தாய் செந்திலே. மயிலோடு ஆடிடுவாய் மயிலோடு ஆடிடுவாய் பழமுதிர் சோலையிலே வரம் தருவாய் முருகா. என் உன்னையே வாழ்த்தி வணங்கிடவே வரம் தருவாய் முருகா. பொய்கையிலே சண்முகமாய் தவழ்ந்தாய் தனியை மலை மேலே சாந்தியிலே நினைந்தாய். சரவண பொய்கையிலே சண்முகமாய் தவழ்ந்தாய் தனிகை மலை மேலே சாந்தியிலே நினைந்தால். ஆறு முகத்தில் என்பால் ஒரு முகம் நீ அருள்வாய். முகத்தில் ஒரு முகம் நீ அருள் ஒரு முகமாய் வணங்கும் பெரிய முதம் கொடுப்பாய். ஒரு முகமாய் வணங்கும் பெரிய முதம் தருவாய் முருகா. வெள்ளம் உன்னையே வாழ்த்தி வணங்கிடவே வரம் தருவாய் முருகா. முருகா நன்றி 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 ஐயா. முருகா நன்றி 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 ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் நட்சத்திர சுடர்மணியில் அனைத்து பார்வையாளருக்கும் பயன்படக்கூடிய வகையில் ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதிட டிப்ஸை வழங்க நமது குழுவின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தினம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். அனைவருக்கும் நமஸ்காரம். மண்ணை தோண்டினால் புதைகள், ஜோதிடத்தை தேடினால் விடிகள். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ் பணவரவு அதிகரிக்க. ஒவ்வொரு மாதமும் வரும் பரணி நட்சத்திர நாளில் சர்க்கரை மற்றும் கல்லுப்பு வாங்கி வீட்டில் வைக்க பணவரவு அதிகரிக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. அடுத்ததாக வரவேற்புரை. நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் இவ்விடம் வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அத்தகைய சிறப்புரையில்
தமது ஜோதிட அனுபவங்களையும், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சாராம்சங்களையும், ஜோதிட நுட்பங்களையும், ஜோதிட சூட்சமங்களையும் பலவிதமாக ஆராய்ச்சி செய்து தங்களுடைய அனுபவத்தையும் அதனுடைய சாராம்சத்தையும் நமக்கு பயன்படும் விதமாக பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அத்தகைய வகையில் இன்று நம்மிடையே சென்னையை சேர்ந்த ஆஸ்ட்ரோ என்ஜினியர் வேணுகோபால் ஜிவிஎஸ் ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். இவர்கள் அறிமுகமான ஒருவர் தான். ஏற்கனவே நட்சத்திரங்களின் சிறப்பு என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்றி இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று நமக்கு வகுப்பு, அதாவது சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார். அவரை பற்றி சில குறிப்புகள். இவருடைய தாயார் ஜானகி அம்மாள் ஆவார்கள். இவருடைய தந்தையார் பெயர் கேசவர் சார் யூலு ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர் பலதரப்பட்ட குருமார்களிடம் பல கலைகளை பயின்று 15 ஆண்டுகளாக இத்துறையில் பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். இவர் ஜோதிடத்துறை மட்டுமே அல்லாது பிராணிக் ஹீலிங் என்ற ஒரு கலையையும் கேட்டு சசீந்திரன் ஐயா அவர்களிடம் பயின்று அந்த துறையிலும் இவர் தன்னுடைய பயணத்தை சிறப்புரையாக இருக்கும்படி பதித்து வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாது MAVJ வேதாந்த ஜோதிஷா அப்படின்ற அமெரிக்க யூனிவர்சிட்டியிலும் இவர் தன்னுடைய டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி கலைகளில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இது போன்ற கலைகளிலும் அந்த யூனிவர்சிட்டி அமெரிக்கன் யூனிவர்சிட்டி போன்ற பலதரப்பட்ட யூனிவர்சிட்டிகளிலும் தன்னுடைய ஜோதிட கலை பயின்று இதில் உள்ள நுணுக்கங்களை தானும் அறிந்தது மட்டும் அல்லாமல் தன்னை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் அதில் உள்ள சொல்லி அதன் பயன்படும் விதமாக பயனளித்து வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்பு வந்த ஐயா வேணுகோபால் ஐயா அவர்களை இன்று மீண்டும் நம்மிடையே சிறப்புரையாற்ற, அதாவது தலைப்பு என்னென்றால் நட்சத்திரங்களின் சிறப்பு என்ற தலைப்பில் அதன் தொடர்ச்சி அம்சமாக வகுப்பை நடத்த ஐயா அவர்களை பணியோடு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். ஐயா வாருங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடமார்களுக்கும் இந்த வாய்ப்பை அளித்த நேஷனல் உமன் ஆஸ்ட்ராலஜி ஃபெடரேஷன் கனகாம்பாள் அவர்களுக்கும், இதை தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கும் மஞ்சுளா அசோக் அவர்களுக்கும், தண்டாயுதபாணி அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த அந்த வாழ்த்துங்கள். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம நட்சத்திர சீலம் என்ற ஒரு தலைப்பிலே தொடர்ந்து நட்சத்திரங்களை பற்றி, அதனுடைய அம்சங்கள் என்ன, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி மேலும் மேலும் சிறப்படையலாம், அவர்களை எப்படி நாம் அடையாளம் காண்பது, நமது அதிர்ஷ்டம் என்ன, துரதிர்ஷ்டம் என்ன, அந்த துரதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டமாக மாற்றுவது எப்படி என்ற விஷயங்களை ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போன மீட்டிங்ல நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி பார்த்தோம். இன்று பரணி நட்சத்திரம். பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் என்பது பழமொழி. தரணி என்றால் பூமி, பூமியை ஆழ்வார் என்றால் அவங்க எங்கு சென்றாலும் ஒரு ஹெட் மாதிரி, தலைவர் மாதிரி அவங்க இருப்பாங்க. பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு மிகச் சிறப்பு என்னவென்றால் அது முக்கோண வடிவிலே, அதாவது ஒரு 3 நட்சத்திரமாக வான்வெளியில் இருக்கும். அது ஒரு விதத்துல சொன்னோம்னா இந்த ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்திலே அந்த முக்கோணம் உயர்ந்த இடத்தில் அந்த இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கும் முக்கோண வடிவமாக தோன்றும். இது கலோக்கியலா சொன்னோம்னா அடுப்பு வடிவமாக இருக்கும் என்னும் நம்ம சொல்லலாம். 3 நட்சத்திரமாக இருக்கக்கூடியது. இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் அமைகிறார். இதற்கு அதிதேவதை யமதர்மன். இது ஒரு ஸ்திர நட்சத்திரம். ஸ்திரம் என்றால் எந்த ஒரு முடிவுகளையும் அவர்கள் எடுத்து நிலையாக இருப்பார்கள். மனோ சஞ்சலனம் இல்லாதவர்கள். ஒரு விஷயத்த தீர்க்கமா யோஜனை பண்ணி ஒரு முடிவெடுத்தா அதுல அப்படியே நிற்பாங்க. சுக்கிரன் ஆதிபத்தியத்தில் வருவதால் இவர்கள் ஆடை ஆபரணங்கள், நவீன ஆபரணங்கள் அணிவதிலும் ஆடைகள் அணிவதிலும் எப்பவுமே நீட் அண்ட் டைடியா இருக்கணும்னு பார்ப்பாங்க. எங்க பார்த்தாலும் ஒரு 10 பேர் இடையில பரணி நட்சத்திரம் இருந்தா ரொம்ப அட்ராக்ஷனா தெரிவாங்க. பலபலன்னு இருக்காங்களே அவங்க யாருன்னு கிட்ட போய் கேட்டீங்கன்னா, எப்படி இவ்வளவு அருமையான இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த குரூப்புக்கு இவங்களே தலைவரா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பரணி நட்சத்திரமாக இருப்பார்கள். அப்படி இந்த பரணி நட்சத்திரத்துக்கு பேச்சு வன்மை மிக சிறப்பாக இருக்கும். ஆளும் ரொம்ப அழகாகவும் ஒரு கம்பீரமாகவும் ஒரு அட்ராக்ஷனோடும் உடைய தோற்றத்தால இருப்பாங்க. இவங்க சிறந்த பக்திமான்களாக இருப்பாங்க. ஸ்திர ராசி என்பதால அவங்க முடிவை நிதானமா எடுப்பாங்க.
ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா அதுல இருந்து அவங்க இனி அசைய மாட்டாங்க, இல்ல மாற மாட்டாங்க. சுக்கிரனின் ஆதிபத்தியத்தில் வருவதால் நல்ல ஒரு ஆன்மீகம், பக்தி, ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை, மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை, இது எல்லாமே ரொம்ப அதிகம் இருக்கும். இந்த சகஜமாகவே எப்போ நம்ம நீட் அண்ட் டைடியா இருந்து ஒழுக்கமா இருந்து ஒரு சிறப்பா இருக்கிறோமோ மகாலட்சுமியின் கட்டாட்சம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். ஸோ இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அனைவருக்குமே செல்வ செழிப்புங்கிறது தானா வருங்க. கொஞ்சம் உழைச்சாவே போதும், இவங்களுக்கு அதிகமான ரிசல்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இவங்க அலங்காம குலுங்காம ஒயிட் காலர் ஜாப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாப் செய்து மிக பெரிய அளவுல அவங்க சம்பாதிப்பாங்க, செல்வந்தரா இருப்பாங்க. சொந்த வீடு, நகை, ஆபரணங்கள் அனைத்தையுமே அவங்க சிறு வயதுல இருந்தே நிறைய சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இவர்களுக்கு ஒரு சின்ன 2 விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். ஒண்ணு, மதுபானம் போன்ற போதைப் பொருட்கள் பயன்பாட்டுல கிட்டே போகக்கூடாது, திசையிலே அவங்க திங்க் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு தடவை போயிட்டாங்கன்னா அதுல இருந்து மீண்டு வருவது கடினம். சுக்கிரன் ஆதிபத்தியம் என்பதால சிறு வயதிலேயே இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர தசை வந்துடும் ஸ்டார்டிங்கே. அப்போ கல்வியில நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். திறமை இருக்கு, படிக்கிற மூளை இருக்கு, ஆனா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இளம் வயதிலே கூட பெண்கள் விஷயங்கள், அதாவது ஆப்போசிட் இதுல லவ் போன்ற அஃபேர்ஸ்ல அதிகமா ஈடுபடாம இவங்க இருக்கணும். ஒரு முறை இதில் வேறு விஷயங்கள்ல இவங்க இறங்கிட்டாங்கன்னா அவங்களுடைய கல்வியோ அல்லது வாழ்க்கையிலையோ பலவிதமான ஏமாற்றங்கள், கஷ்டங்கள் போன்றவை வரும். இந்த பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்கள் இருக்கு. இந்த பரணி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை. உடல் வலிமை நல்லா இருக்கும். எப்பவும் நியாயமான்களாகவும் நீதிமான்களாகவும் இருப்பாங்க. சிங்கம் போல அவங்களுக்கு கோபம் கண்டி வந்துச்சுன்னா பதுங்கி இருந்து சரியான நேரத்துல வச்சு செய்வாங்க. ஸோ பரணி 1ன்னு சொன்னாவே அந்த மாதிரியான சில தன்மைகள் இருக்கும். பரணி 2ஆம் பாதம் அப்படின்னா இது கொஞ்சம் தோஷம் நிறைந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நல்ல அறிவாளிங்க, கல்வியில ரொம்ப சிறப்பா இருக்கும், ஞானியா இருப்பாங்க, ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க, கண் பார்த்தா கை செய்யும். ஆனா தாயுடன் சிறிது கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இவர்கள் பிறக்கும் முன் குடும்பத்துல பலவிதமான கஷ்டங்களை குடும்பங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும். இதுதான் பரணி 2ஆம் பாதத்தில பிறந்தவங்களுக்கு உண்டான தன்மைகள். பரணி 3 என்றால் கொஞ்சம் தோஷம் இருக்கு. தந்தைக்கு சிறு வயதுல அவங்க சொன்ன பேச்சு கேட்காம அவங்க இஷ்டம் போல நடந்துகிட்டு கஷ்டப்படுவாங்க. இல்ல தந்தையை பிரிந்து வாழ வேண்டிய, தந்தை அன்பிற்காக வாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இப்பேற்பட்ட இந்த குழந்தைகள், அதாவது ஒரு பரணி 3ஆம் பாதத்துல ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய தத்து கொடுத்து திரும்ப நம்ம வாங்கிக்கிறது எவ்வளவு பெஸ்ட். நம்ம தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது தத்து கொடுத்தா மாதிரி கொடுத்துட்டு திரும்ப நம்மளே வாங்கி அந்த குழந்தைய வளர்த்தா அது சிறப்பா இருக்கும். அந்த தோஷம் நீங்கிடும். பரணி 4ஆம் பாதம் அப்படின்றது கொஞ்சம் தோஷம் இருக்கு. இவருக்கு சிறு வயதுல தந்தை கூடயும், கொஞ்சம் பெருசான பிறகு தாய் கூடயும் கருத்து வேறுபாடுகள் வரும். இவர்களுக்கு கோபம் அதிகம். அந்த கோபத்தை அடக்கி அவங்க கொண்டு வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கலாம். அரச பதவி இவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரச விருது ஜெனரலாவே இந்த பரணி நட்சத்திரம் என்றால் சுக்கிரனின் கர்ம பதிவும் கொண்டதுன்னு கூட சொல்லலாம். சந்திரனின் கர்ம பதிவு கொண்டது. சந்திரன் என்னும்போது தாயை குறிக்குது. தாயோட நிறைய கருத்து வேறுபாடுகள் அல்லது தாயை பிரிந்திருப்பது, தாய்க்கு தோஷம், இதனாலதான் இவங்க இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. அப்போ இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு இன்னல்கள் வராம பிற்காலத்துக்கு நன்மை விளையணும்னா என்ன செய்யணும்? தாயை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். தாயை இமை காப்பது போல, எப்பவுமே தாய் குழந்தைய இமை காப்பது போலன்னு சொல்லுவாங்க. இப்ப குழந்தை என்ன பண்ணணும்? நம்ம நம்ம தாயை குழந்தை கண்ணை இமை காப்பது போல ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு செஞ்சு தரணும். மனம் நோகாம ஒரு நல்ல அன்பான வார்த்தைகளை பேசணும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மேலேயே நடத்தணும். இப்படி தாயை மிக சிறப்பாக கவனித்துக் கொள்வதால் தாயை போன்றவர்கள், தாய்க்கு பிறகு மாமியாரும் ஒரு விதமான தாய் தான். அந்த வயதில் இருப்பவர்களை, பெரிய பெண்களை அவர்கள் எல்லாருமே ஒரு தாயை பாவத்தோட நம்ம அணுகும் போது நமக்கு ஆசீர்வாதம் அதிகமாகும். வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். இவர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள் மட்டுமில்ல,
மிகவும் சிறந்த சைக்காலஜிஸ்ட் சொல்லலாம். ஒருத்தரோட பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன மனோபாவத்துல இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது முன்கூட்டியே அறிந்தக்கூடிய ஆற்றல் இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கு. ஆகையால மற்றவர் மனத்தை எளிதாக கற்றுக்கொள்ளலாம் என்பதை சொல்லலாம். இவர்கள் செல்ஃப் மேட்னா என்ன? அவங்களே சம்பாதிச்சு முதல்ல இருந்து தன்னுடைய சுய காலில் அவங்க நின்று அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சு காமிக்கிறாங்க. சகஜமா இவர்களை பார்த்தீங்கன்னா சிவந்த நிறம், சுருள் முடி, அழகான சிரிப்பு, எங்க பார்த்தாலும் அட்ராக்ஷன். ஏற்கனவே கூட நான் சொன்னேன், இவங்களுக்கு உடம்புல இடது பக்கம் மற்றும் தொப்புள் கிட்ட ஒரு மச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு தீ காயம் ஒண்ணு இருக்கும், இல்ல வெட்டு காயம், இது இடத்துல ஏதோ ஒண்ணு அவங்க கிட்ட இருக்க அதிகமான வாய்ப்பு உண்டு. இவர்களுக்கு குலதெய்வ தோஷம் இருக்குங்க. ஆகையால இவங்க குலதெய்வத்தை அடிக்கடி போய் சென்று பார்த்து வர அவங்களுக்கு அனைத்திலுமே நல்ல விஷயங்கள் நடக்கும். சரி, இவர்கள் எந்த விதமான தொழில்கள் செய்யலாம்? கூட்டு பிசினஸ் ஆகவே ஆகாது. ஏதாவது ஒரு வேலைக்கு போறது, ஜாப்ல நல்ல முயற்சி பண்றது தான் இருக்கும். இப்படி நான் தொழில் தான் பண்ணி ஆகணும்னா ஃபைனான்ஸ் அதிகம் போடாம ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்து பண்ணாங்கன்னா இவங்க நல்லா ஷைன் ஆவாங்க. ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் அதிகம் இறங்கக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போதை போன்ற விஷயங்களுக்கோ இல்ல இந்த ராகு சம்பந்தமான லாட்டரி அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இவங்க ஈடுபடக்கூடாது. அது வளர்த்த மாதிரி வளர்த்து நம்மளை கீழே தள்ளி விட்டுடும். ஆகையால் இந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படி பார்த்தா, இவங்களுடைய லக்கி காட் பார்த்தா யமதர்மன் இவங்களுடைய பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். ஸோ யமதர்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும். அடுத்து துர்கை வழிபாடு மிகச்சிறந்த நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே பெண்களை மதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பெண்கள் என்னாவே அம்பாளின் வடிவம். ஸோ அம்பாள் பெண் தெய்வம். அதுவும் முடிஞ்சா மலை மேல் இருக்கும் அம்பாளை வணங்கினால் மிக சிறப்பு. இல்லைன்னா கூட அம்பாளை வணங்க வேண்டும். துர்கை, லலிதா திரிபுர சுந்தரி, மகாலட்சுமி, சரஸ்வதி எப்படி வேணா நீங்க எடுத்துக்கங்க. பெண் தெய்வத்தை நீங்க வணங்குறதுனால மிக சிறப்புகள் ஏற்படும். விசேஷமா துர்கை அனைத்து தெய்வங்களின் வடிவம் என்றதுனால ஆல் இன் ஒன் ஃபார்முலா துர்கா மாதாவை நல்லா பிடிச்சுக்கங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த ராகு காலத்துல போய் அந்த அம்மா வழிபடுறதும், எப்பொழுதுமே 27 எலுமிச்சைகள் கொண்ட மாலையை துர்கா தேவிக்கு நமக்கு கொடுத்து அர்ச்சனை செய்து அபிஷேக அலங்காரங்கள் செய்து இப்படியெல்லாம் நம்ம வழிபட்டு வந்தா மிக சிறப்பான பலன்களை நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம். இவங்க முக்கியமா மரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் உண்டு. இவர்களுக்கு நெல்லி மரம், ஒரு நெல்லி மரத்தை வளர்க்கறதுனால அது ரெகுலரா தண்ணி ஊற்றி வளர்க்கும் போது அந்த செடி எப்படி வளர்கிறதோ அப்படி இவர்கள் வாழ்க்கையில கூட நிறைய பாக்கியங்கள் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியிலையும் ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை போய் வணங்கி வர வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைய அதிர்ஷ்டங்கள் இவங்களை தேடி வரும். சொர்ணம், வெள்ளி, தங்கம் போன்றவை நிறைய பணம் கிடைக்கும். தடைப்பட்ட வரவேண்டிய பணங்கள், பாக்கியங்கள், இந்த முன்னோர்களால் இருந்து வரவேண்டிய பணம் ஏதாவது தடைப்பட்டிருந்தா அது எல்லாமே ரிலீஸ் ஆகி பெரிய சம்பத்துக்கு இவர்கள் அதிபதி ஆவார்கள். இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரே இப்ப சித்தர் வழிபாடு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா சித்தர்கள் மனித குலத்திற்காகவே தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள். தெய்வத்திடம் வரம் வாங்குவதை விட ஒரு சித்தரை வணங்குவதால் நாம் எளிதில் நமது பாவங்களை தொலைத்து சீக்கிரமாக ஆசீர்வாதம் வாங்கலாம். ஸோ இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் போகர் சித்தர், எந்த சித்தரை வேணா வணங்கலாம். ஆனா உங்களுக்குன்னு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா போகர் சித்தரை தொடர்ந்து வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஆகையால போகரை கட்டிமா பிடிச்சிக்கங்க. அதே மாதிரி கிரிவலம் போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை கிரிவலம்னாவே அது ரொம்ப ஃபேமஸ். திருவண்ணாமலை போயிட்டு வருவது அது மட்டும் இல்லாம எங்க இருந்தாலும் சரி கிரிவலம் போயிட்டு வந்தா உங்களுக்கு நன்மை நடந்துகிட்டே இருக்கும். நீங்க பரிகாரங்களா என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாலங்காடு ஒரு முறை போயிட்டு வாங்க. திருவாலங்காடு சென்னை அரக்கோணம் கிட்ட இருக்கு. அங்க இருக்கிற பத்ரகாளியும் மாந்தீஸ்வரர், யமதர்மராஜன் அவங்க எல்லாரையும் பார்த்து அர்ச்சனை பண்ணி ஒரு முறையாவது இல்ல முடிஞ்சா ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துகிட்டே இருங்க. உங்களுக்கு லக்கி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யானையோட போட்டோ உங்க கையில எப்பவுமே வச்சுக்கோங்க. உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க, உங்க பர்ஸ்ல கூட வச்சுக்கோங்க. எங்கேயாவது கோயில்ல யானையை பார்த்தீங்கன்னா அதுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே இருங்க. உங்களால முடிஞ்சப்பெல்லாம் நீங்க பால், தயிர், இனிப்பு வகைகளை கொடுத்துக்கிட்டே இருங்க தானமா. எங்கேயாவது மனநலம் குன்றியவர்கள்
அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட மந்திரம், ஒரு எளிமையான பீஜாட்சரங்களுடைய ஒரு மந்திரம் சொல்றேன். ஓம் இம், ஓம் ஈம், அவ்வளவுதாங்க. ஓம் இம், ஓம் ஈம், ஓம் இம், ஓம் ஈம். இது வந்து பீஜாட்சர மந்திரங்கள்னு சொல்லுவோம். இது கரெக்டா உச்சாரணை பண்ணணும். ரொம்ப எளிமையானது. டெய்லி 108 முறை இந்த மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களை தேடி வந்துடும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து இன்னொரு பரணி நட்சத்திர காயத்ரி மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு. இதை கூட நீங்க தினமும் ஜபம் பண்றதுனால உங்களுக்கு பல நன்மையான விஷயங்கள் கிடைக்கும். அது என்ன சார் மந்திரம்? ஓம் கிருஷ்ண வர்ணாயை வித்மஹே தண்டதராயை தீமஹி தன்னோ பரணி பிரச்சோதயாத். இதுதாங்க அந்த மந்திரம். திரும்ப சொல்றேன். ஓம் கிருஷ்ண வர்ணாயை வித்மஹே தண்டதராயை தீமஹி தன்னோ பரணி பிரச்சோதயாத். ஓம் கிருஷ்ண வர்ணாயை வித்மஹே தண்டதராயை தீமஹி தன்னோ பரணி பிரச்சோதயாத். அது என்ன 3 டைம் சொல்றீங்க? 1 டைம் சொன்னா போறாதா? எந்த மந்திரமும் 3 முறை குரு கிட்ட இருந்து நீங்க கேட்டு அதை நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஜபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, குரு உபதேசத்திற்கு அது சமமாய் வாழ்க்கையில பலிக்கும். குரு உபதேசம் இல்லைன்னா எந்த மந்திரமும் பலிக்காது. அதனாலதான் அந்த பீஜாட்சர மந்திரமும் சரி, இந்த காயத்ரி மந்திரமும் சரி உங்களுக்காக 3 முறை சொல்லியிருக்கேன். இதை ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு தினந்தோறும் ஜபம் பண்ணுங்க. அது உங்களுக்கு மேல் மேலும் பல நன்மையான விஷயங்களை உங்களுக்கு செய்து கொடுத்து இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னும் கூட வேற ஏதாவது விஷயங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்கன்னா, உங்களுக்கு குரல் இந்த அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகள், நோய் நொடிகள் வரும் நோயிலிருந்து பார்க்கும்போது டிபி, ஆஸ்துமா, வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆரோக்கியத்தை ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும்னா என்ன சார் பண்ணணும்னா 2 வழிதான் இருக்கு. நமக்கு இருக்கிற ஒரு வழி பிரத்யக்ஷ தெய்வம் சூரிய பகவான். தினமும் குளித்து முடித்தபின் சூரிய பகவானை நோக்கி நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஓம் ஆதித்யாய நமக, ஓம் பாஸ்கராய நமக. இந்த 2 மந்திரங்கள்ல ஏதாவது ஒண்ணு ஒரு 12 முறை நீங்க ஜபம் பண்ணுங்க. ஓம் ஆதித்யாய நமக, ஓம் பாஸ்கராய நமக. இந்த 2 மந்திரங்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்க தொடர்ந்து ஜபம் செய்து வர உங்களுக்கு வாழ்க்கையில அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சூரிய பகவானை நோக்கி அந்த ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இப்படி செய்யும்போது உங்களோட ஆரோக்கியம் மிக நல்லபடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாது நமக்கு தன்வந்திரி பகவான், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலசாஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக அப்படி என்ற அந்த தன்வந்திரி பகவானுடைய மந்திரத்தை ஜபம் செய்யலாம். சாருக்கு இவ்வளவு பிரச்சனை நாங்க படிக்க முடியுமா? ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி, ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி, ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி அப்படின்ற ஒரு மந்திரத்தை இப்படி ஷார்ட்டா கூட சொல்லலாம். நீங்க அவ்வளவு தூரம் பெருசா சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, எப்பவுமே பெருசுல சிறப்பு இருக்கு, சின்னதுல வந்து பவர் இருக்கு. 2மே நீங்க பயன்படுத்தலாம் உங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இன்னொரு டெக்னிக் சொல்லித்தரேன். ஓம் அஸ்வின்யை நமக, ஓம் அஸ்வின்யை நமக, ஓம் அஸ்வின்யை நமக. அஸ்வினி தேவர்கள், நாம் கேட்கக்கூடிய தேவ வைத்தியர்கள் அவர்களை தினமும் நினைப்பதினாலே நமக்கு நல்ல ஆரோக்கியம் சித்திக்கும். ஸோ இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இப்படிப்பட்ட இந்த 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 விஷயங்கள்ல உங்களுக்கு பிடித்தமானது, ஏற்றது, உங்களால் எது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்து வர நன்மைகள் நடக்கும். தினமும் ஒரு துளசி செடிக்கு ஒரு சொம்பு தண்ணி விட்டு ஒரு 3 பிரதட்சணம் பண்ணா, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், 3 முறை துளசி செடிக்கு தண்ணி ஊற்றணும். பிரதட்சணனால பெண்கள் தான் நினைக்கிறாங்க. இல்ல, துளசி செடிங்கிறது எல்லாருக்கும் காமனானதுதான். ஈவன் நீங்க இஸ்கான்ல எல்லாம் கூட பாருங்க, இஸ்கான்ல என்ன பண்றாங்க, துளசி செடிக்கு செப்பரேட்டா பூஜை உண்டு, அதுக்குண்டான பாடல்கள் வந்து பண்றாங்க, ஆண்கள் தானே பண்றாங்க. ஸோ துளசி செடி இல்ல பில்வ செடி இல்ல அரச மரம், இந்த 3 மரத்துல ஏதாவது ஒண்ணு உங்க இதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றி 3 பிரதட்சணம் பண்ணாவே நல்ல சீரும் சிறப்பமா எந்த ஒரு கஷ்டம் இல்லாம நல்லபடியா வாழலாம். ஓகே, இவர்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரே கலர் வந்து கொஞ்சம் அதிக லக்கு உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி வீட்டுல எப்பவுமே ஊறுகாய்
ஸ்டாக் பண்ணி வைங்க. அதே மாதிரி ஒரு 100 ரூபாய் நோட்டை வந்து ஒரு போட்டோ பண்ணி, அதாவது லேமினேஷன் பண்ணி வீட்டுல வச்சு பாருங்க. உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல வச்சு அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து இவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் என்ன? இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் எந்த விதமான தொழில்கள் செய்யலாம்? ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொன்னேன் நான். இவங்களுக்கு பிசினஸை விட ஜாப் பெட்டர்னு சொல்லியிருக்கேன். அப்படி நான் பிசினஸ் பண்ணோம்னா நீங்க வந்து பார்ட்னர்ஷிப்பா இல்லாம, அதாவது நிறைய ஃபைனான்ஸ் போடாம ஒர்க்கிங் பார்ட்னரா வேணும்னா இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க பயன்படுத்தலாம். இவர்கள் வந்து சிறந்த கல்விமான்கள், சிறந்த ஞானமான்கள், சிறந்த நீதிமான்கள். ஸோ இவங்களுக்கு டீச்சிங், கம்ப்யூட்டர்ஸ், அனைத்து விதமான விஷயங்களும் இவங்களுக்கு வந்து கண் பார்த்தா கை செய்யுங்க. இவங்களுக்கு இது வராதுன்னு நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அனைத்திலும் எந்த துறையில வேணாலும் இவங்க மனசு வச்சாங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. அனைத்து கலைகளும் இவங்களுக்கு எளிமையா கைவரக்கூடிய அளவுக்கு இருக்கு. இவங்க முயற்சி தான். இவங்க முயற்சி பண்ணா வந்துடும். எனக்கு தெரியலன்னு அங்க நிக்காம நான் அதை பண்ணிதான் பாக்குறேனே அப்படின்னு கொஞ்சம் தைரியம் பண்ணி அவங்களோட வந்து சொன்னேனே ஏற்கனவே ஸ்திர சுபாவம் சொல்லியிருக்கேன். அப்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. இவங்க ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. தெரிந்ததை செய்து நம்ம இருப்பதில் வாழ்வோம்ன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கிறதுனால அவங்க தைரியம் பண்றதுல கம்மியா இருப்பாங்க. ஆனா துணிந்து ஒரு ரிஸ்க் எடுத்தா ரஸ்க் சாப்பிட முடியும்னு வடிவேல் சொல்வார் பாருங்க. அந்த மாதிரி கால்குலேட்டிவ் ரிஸ்க், நம்மளுடைய ரீசனபிள் ரிஸ்கை எடுத்து எதையுமே நம்ம முயற்சி செய்யும் போது அதுல வந்து நமக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். இவங்களுக்கு எந்தெந்த தொழில் நல்லா இருக்கும்? ஆர்னமெண்ட் ஷாப்ஸ் வைக்கலாம், ஃபேன்சி வைக்கலாம், கேட்ரிங் பண்ணலாம், ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணலாம், டெக்ஸ்டைல்ஸ் இவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பாலிடிக்ஸ்ல இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதிலும் போகலாம். பெரிய தலைவர்கள் ஆக முடியுமான்னு சொல்ல முடியல. ஆனா கீ போஸ்ட்லாம் இவங்களுக்கு ஹேண்டில் பண்ற அளவுக்கு திறமை இருக்கும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய சீர்திருத்தவாதம், அதாவது சீர்திருத்தம் ஏதாவது நம்ம பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க அந்த இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான வெற்றி அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். இவங்க எப்பவுமே பால், தயிர், இனிப்பு போன்ற விஷயங்களை வந்து நிறைய தானமா கொடுக்கறது, கிஃப்ட் பண்றது, இந்த மாதிரி பண்றதுனால இவங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். நிறைய குருமார்களிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்க பல நன்மைகள் இவர்களுக்கு உண்டாகும். பரணி நட்சத்திரம் மிக சிறப்பு வாய்ந்தது. இதற்காக ஒரு அற்புதமான ஒரு பாடல் இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரங்களை விளக்குவது. ஞானங்கள் விரும்பி கற்கும், நற்றமிழ் விரும்பி கேட்கும், தானங்கள் விரும்பி செய்யும், தந்தை தாய் மிகவும் பேணும், மானமதனுடைய நாகும், வருந்தி பொருந்தி வாழும், போனகம் செல்வம் உண்டாம், புகழ் பெறும் பரணியானே அப்படின்னு இந்த பரணி நட்சத்திர ஒரு பழங்காலத்து மிக சிறப்பான ஒரு நட்சத்திர பாடல் இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன? இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞானங்கள் விரும்பி கற்கும். அப்போ ஞானத்தின் மேலே, ஞானம் என்னாவே ஆன்மீக ஞானம் என்றதும் அதுல அடக்கம். பகவானை பற்றிய ஞானம், ஆன்மீக ஞானம், இந்த துறைகள்ல அதிகமான ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும். இதை ரொம்ப ஆழ்ந்து அந்த ஆத்தியாத்ம வித்யா, தியானம் போன்றவைல வந்து ரொம்ப ஆர்வத்தோட இவங்க நல்லா விரும்பி அதை முயற்சி பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து பகவானிடம் நெருக்கமாக சென்று பகவானுடைய தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். இவங்களுக்கு பகவான் கனவிலே கூட காட்சி அளிப்பார். நற்றமிழ் விரும்பி கேட்கும், தமிழ்னா உயிருங்க. நிறைய பேர் இதுல வந்து தமிழ் விரும்பி எம்ஏ தமிழ் தமிழ் புலவர்களாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்னா அவங்களுக்கு உயிரா இருக்கும். தானங்கள் விரும்பி செய்யும், உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்த அழகு பார்க்கறதுல ஆனந்தம் அதிகம் கிடைக்கும். அதனால எப்பொழுதுமே அவங்க ஏதாவது ஒண்ணு தனக்கு பிடிச்சத தானம் பண்ணணும், யாருக்காவது மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ வச்சு அந்த மகிழ்ச்சியை தானும் கொண்டாடணும் அப்படின்ற நினைக்கிற குணம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப அதிகம் இருக்கும். தந்தை தாய் மிகவும் பேணும், தாய் தந்தை மேல ரொம்ப ஒரு அன்பு பாசம் வச்சிருப்பாங்க. இவங்க கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கலாம், இருந்தா கூட தாய் தந்தையர் மேல அனாதியான அன்பும் பாசமும் இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க வச்சிருப்பாங்க. மானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட நீங்க டச் பண்ணிட்டீங்க உங்களை விட மாட்டாங்க. சொன்னேன் இல்லையா, சைலண்டா சிங்கம் மாதிரி வெளியே வந்து உங்களை அடிச்சு தள்ளிடுவாங்க.
செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து அவங்களுடைய டிக்னிட்டியை எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாங்க. தந்தை தாய் மிகவும் பேணும், மானவதனுடையதாகும், வரு நிதி பொருந்தி வாழும். எவ்வளவு வேணும், இன்னும் வேணும் வேணும் வேணும்ன்ற பண தாகம் இவங்களுக்கு கிடையாது. ஆண்டவன் தயவுல இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு போதிய அளவுக்கு செல்வம் தாராளமா கிடைக்கும். சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்துல இருக்கிறதுனால நல்ல வேண்டிய பணங்கள், செல்வங்கள், ஆபரணங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா போதும் எனும் மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை போல இவர்கள் கண்டென்டா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கண்டென்ட்மெண்ட்டை வர வச்சுக்கணும். அப்போதான் இவங்க வாழ்க்கையில சுகமா வாழ முடியும். எல்லை இல்லாம ஓட முடியாது. ஜென்ரலாவே இந்த பரணி நட்சத்திரக்காரங்க எனக்கு இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ்றேன் நான் அப்படின்றது நினைக்கக்கூடிய ஒரு மனசுதான் அவங்களுக்கு இருக்கும். செல்வம் உண்டாம், போனகம் செல்வம் உண்டாம். வாழ்க்கையில லக்ஸுரிஸ் அண்ட் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் உண்டு, நிறைய செல்வம் இருக்கு. புகழ் பெரும் பரணியானே மண். கடைசியில நமக்கு என்னங்க இருக்கு? நம்ம எவ்வளவு வாழ்ந்தாலும், எவ்வளவு சாப்பிட்டாலும், எவ்வளவு பணம் 100 கோடி பேங்க்ல இருந்தாலும் அதெல்லாம் இல்லைங்க. நாம மறைந்த பிறகு நம்மளை ஒருத்தராவது நினைக்கணும், பல பேர் நினைக்கணும். பேர்பட்ட ஒரு மனிதன் இருந்தானே, இன்னைக்கு இல்லையேன்னு ஒரு 100 பேர், ஒரு 1000 பேர், ஒரு 1,00,000 பேர், ஒரு கோடி பேர், எந்த அளவுக்கு மக்கள் வந்து உங்களை நினைக்கிறாங்களோ அதுதாங்க உண்மையான புகழ், அதுதான் உண்மையான வெற்றி. வாழ்க்கையின் வெற்றிங்கிறதே அதுதான். ஸோ அந்த புகழ் விரும்பிகளாகவும் அந்த புகழ் உடையவர்களாகவும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அந்த சோசியல் மைண்டும் இருக்கும். மற்றவர்கள் உதவி செய்வதனால இவர்களை வந்து அந்த இடத்துல இல்லைன்னா கூட, ஆஹா சிறப்பானவருங்க அந்த பரணி நட்சத்திரக்கார் இல்லையே, பரணி நட்சத்திரக்காரன்னு அவங்களுக்கு தெரியாது, உங்க பேரை நினைச்சு அவங்க இல்லையே, அவங்க எந்தெந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்குற அளவுக்கு நீங்க அழியாத புகழோட வாழ்வாங்க அப்படின்னு இந்த பரணி நட்சத்திரக்காரங்களை சொல்லலாம். ஸோ பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார், சரியா தானே இருக்கு? எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஆகையால நீங்க அதே மாதிரி ஒரு சின்ன பரிகாரம், உங்களால் முடிந்தப்பெல்லாம் இல்ல டெய்லி கூட உங்களோட சமையல் முடிஞ்சதுமே காகத்துக்காக கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் எள் போட்டு எப்பவுமே டெய்லி வைங்க. வைக்கிறதுனால நன்மை நடக்கும். அதே மாதிரி சிவன் பார்வதி சேர்ந்தா போல இருக்கக்கூடிய ஒரு அப்படின்னு அர்த்தநாரீஸ்வரர் இருந்தாலும் பரவாயில்லை, அர்த்தநாரீஸ்வரர் எல்லாம் கூட சிவன் பார்வதி சேர்ந்து இருப்பது போல இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் தொடர்ந்து வணங்குவதாலும், அந்த படத்தை உங்க பர்ஸ்ல, உங்க டேபிள், ஆஃபீஸ் டேபிள்ல, ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல, ஸ்டடி டேபிள்ல எங்க நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த சிவன் பார்வதியை வணங்குறதுனால உங்களுக்கு மேலும் மேலும் நிறைய சிறப்புகள் உண்டாகும். மலர்கள் அப்படின்னு பார்க்கும்போது முல்லை மலரை நீங்க வந்து அதிகமா பயன்படுத்தணும். நீங்க யூஸ் பண்றது, மற்றவங்களுக்கு தானம் பண்றது, கோயிலுக்கு போனா சாமிக்கு என்ன பூ வாங்கி போகலாம், முல்லைப்பூ இருந்தா அதான் நம்பர் 1 சாய்ஸ் உங்களுக்கு. அந்த பூவை வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி தெய்வங்கள்ல கௌமாரி தெய்வத்தை நீங்க வணங்குவதனால பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்க டெய்லி பேரிச்சம்பழம் சாப்பிடணும், பேரிச்சம்பழத்தை முடிஞ்ச அளவுக்கு கிஃப்ட் பண்ணணும். இந்த பேரிச்சம்பழங்கிறது உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு உணவா இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால உங்க ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். இது மற்றவர்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு பரிகாரமாகவும் செயல்பட்டு உங்கள் உடல் நலத்தை பேணி காக்கும். ஸோ பரணி நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இன்று விரிவாக பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். இதுல உங்களுக்கு மேலும் மேலும் இந்த ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு, ஏற்கனவே போன பதிவுல கூட சொன்னேன், ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட யந்திரம்னு ஒண்ணு இருக்கு. ராசிக்கும் யந்திரம் உண்டு, நட்சத்திரத்துக்கும் யந்திரம் உண்டு. அது ஒரு பர்டிகுலர் ஒரு சொற்றொடர் அல்லது மந்திராவை வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணி வீட்டுல வச்சுக்கிறதும் பாக்கெட்ல வச்சுக்கிறதுனால பல நன்மைகள் உண்டாகும். அப்பேற்பட்ட உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு உண்டானது, அதுக்கு சிறு கட்டணம் இருக்கும், அது வந்து நீங்க செலுத்த வேண்டியதா இருக்கும். நீங்க கனகாம்பாள் மேடமிட நீங்க அவங்க அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்ன்றது இதெல்லாம் டெய்லர் மேட், ரெடியா இருக்காது. உங்க பெயர் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கையில ஸ்பெஷலா வரைஞ்சி ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம். அது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். இது யாருக்காவது தேவைன்னா கனகாம்பாள் மூலியமா என்னை வந்து அப்ரோச் பண்ணா நிச்சயமா நான் அதை பண்ணித்தரேன். இத்துடன் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய பல நன்மையான விஷயங்களை நம்ம பார்த்தோம். மீண்டும் ஓர் பதிவுல அடுத்த நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தை நம்ம அடுத்த வகுப்பில் தெரிந்து கொள்வோம். இந்த மீட்டிங்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மஞ்சுளாமா முடிச்சுக்கலாம் ஐயா. நன்றி முடிச்சுட்டு கேள்வி பதில் வச்சுக்கலாம். ஓகேம்மா. இது அடுத்த வகுப்புல நம்ம கார்த்திகை வந்து பார்ப்போம். நட்சத்திரம் பார்த்தாலும். நன்றி.
நன்றி ஐயா, இந்த மிகவும் வாய்ப்பினை சிறப்பான உரை. எனக்கு தந்த கனகாம்பாள் அவர்களுக்கும், மஞ்சுளா மேடம் அவர்களுக்கும், மற்றும் நேஷனல் உமன் ஆஸ்ட்ராலஜி ஃபெடரேஷன் அவருக்கும், மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும், நீங்க இல்லைன்னா மீட்டிங்கே இல்லை, இங்க இதில் கலந்து கொண்ட அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட குருமார்களுக்கும் சிறந்தாட்டி நமஸ்கரித்து இத்துடன் விடைபெறுகிறேன். உங்கள் அன்பர் சென்னை வேணுகோபால். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆஸ்தான நன்றி உரையாளர் திரு புரை சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். அனைவருக்கும் நமஸ்காரம். மண்ணை தோண்டினால் புதைகள், ஜோதிடத்தை தேடினால் விடியல். அடியேன் தனம் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட நட்சத்திர கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 79வது நாள். கூட்டினால் 7. 7 என்பது அதாவது கேதுவை குறிக்கும். எனவே ஜோதிடம் பற்றிய உரை. மேலும் ஜோதிடர் தினம் என்பதற்கு 7 எழுத்து வருகிறது. மேலும் துதிப்பாடல் பாடிய பரமேஸ்வரன் ஐயா அவருக்கும் 7 எழுத்து. அடுத்தபடியாக இந்த ஒருங்கிணைப்பாளர் மஞ்சுளா அசோக் இவர்களுக்கும் 7 எழுத்து. அடுத்தபடியாக ஆங்கில தேதி 20/3/2026. இதை கூட்டினால் 6. இன்று வெள்ளிக்கிழமை, அதுவும் சுக்கிரன் 6, பங்குனி 6. மொத்தத்தில் சுக்கிரன் ஆக்டிவேட். எனவே சுக்கிரன் கூட்டமைப்பு தலைவர் கனகாம்பாள் 6 எடுத்துக்கொண்டது. அடுத்து இன்று தேதி 20, கூட்டினால் 2. எனவே இன்று பகுதி 2 ஜோதிட வகுப்பு. ரம்லான் 30 இன்றைய தேதி. கூட்டினால் 3. 3 என்பது குரு. இன்றைய குரு வேணுகோபால் ஐயா. மேலும் இன்றைய பாடம் பரணி 3 எழுத்து கொண்டது. இன்றைய தேதி 20. 2 என்றால் சந்திரன். எனவே இன்று சந்திர தரிசனம். இன்று ரேவதி, புதன் சாரம். புதன் என்றால் ஜோதிடம். புதன் என்றால் பச்சை. மேலும் இன்று திதி. இன்று துதிப்பாடல் பாடிய ஐயா பச்சை உடை அணிந்திருந்தார். இன்று கௌளவ கரணம். ஆங்கிலத்தில் கவ் என்றால் பசு. பசு தாய் போல் அனைவருக்கும் பால் கொடுக்கும். பால் என்றால் சந்திரன். இன்று பரணி நட்சத்திரம் வகுப்பு, அதாவது சந்திரன் கர்மபதிவு பெற்ற தலைப்பு. இன்று ரேவதி நட்சத்திரம், செவ்வாய் கர்மபதிவு பெற்றது. எனவே ஆண் ஜோதிடர். இன்று பிராமியம் நாமயோகம், செவ்வாய் யோகி. செவ்வாய் என்றால் முருகன். எனவே நன்றி உரை கூறும் அடியேன் முருகன் பெயரில் உள்ள தனம் தண்டவாணி. கௌளவ கரணம், பன்றி வாகனம். பன்றி தோண்டி எடுக்கும் பழக்கம் உள்ளது. எனவே இன்று ஐயா பரணி பற்றி தோண்டி மிக தெளிவாக விளக்கம் கொடுத்தார். மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டு இருந்த அனைத்து குருமார் மற்றும் அனைத்து ஜோதிடர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் ஜோதிட திலகம் MD கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.